ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் குட்டி பசங்களுக்கு வந்து பன்னீர் சீஸ் தோசை வந்து எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இது குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம தோசை மாவு ஊற்றுற மாதிரியே ஊற்றிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா பன்னீர் இருக்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு மேலே இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி போட்டுடணும். இல்லைனா நீங்கள் தனியாக கூட பட்டரில் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பன்னீர் வந்து உப்பு இல்லாமல் தான் இருக்கும். உப்பு போட்டுக்கிட்டு இப்போ வந்து சீஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், மொசிலா சீஸ். அப்படி சீஸ் இல்லைன்னா நீங்கள் மேலே வந்து பட்டர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் போட்டு சுற்றி அங்கே பட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை எப்படி இருக்குன்னு இதை வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஸ்லிம்மில் வச்சு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கோல்டன் கலரில் வந்துக்குது இல்லையா, அவ்வளோதான். தோசை நான் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது ப்ரோட்டீன் ரிச்சான தோசை ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் வந்து ப்ரோட்டீன், அதனால் வந்து நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.